வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த ESP பிளேயரை ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் இது பண்ணிக்குவோம். டயக்ராம் வச்சு நம்ம அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி இந்த மைக்கு எக்கோ மைக்கோட மாடுவல் லைனை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதுக்கப்புறம் வீடியோவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்ராம்லாம் புரிய வச்சுருந்துட்டு தான் நான் அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன். என்ன காரணம்னா, மேக்ஸிமம் அதில் சால்ட் வைக்கிறதுல ரொம்ப பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இது மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக போடுறேன். ஆடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்களுக்காண்டி பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த டயக்ராம்லாம் இதில் நான் பிரிண்ட் எடுத்து இப்போ நான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்குறேன். அதை நீங்கள் பார்த்துங்க. அது மாதிரி நீங்கள் சால்வ் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இது எப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றா சொல்லி வர்றேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண பார்த்துக்கலாம்னா, இதில் வோல்ட்டு இதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்கிறத பார்த்துக்குவோம். இது இந்த ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது கிரவுண்டு. இந்த பிளாக்ல மார்க் பண்ணுறது இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் மார்க் பண்ணியிருக்கேன். பிளாக்ல மார்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே கிரவுண்ட் லைன். அதாவது நம்ம கிரவுண்ட் லைனை இந்த பிளாக்ல மார்க் பண்ணியிருக்க லைன் ஃபுல்லாக கிரவுண்ட் லைனாக கொடுத்துருக்கோம். இந்த ரெட்டு 5 வோல்ட் இன்புட்டு, ESP பிளேயரோட 5 வோல்ட் இன்புட்டு நம்ம இந்த ரெட்டு லைன் தான். நம்ம அதில் ESP பிளேயர்லேயே போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக அதில் தெரியல, அதனால தான் எங்களுக்கு தனியாக இருக்கேன். 5 வோல்ட்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது கிரவுண்டு. 5 வோல்ட் இன்புட்டு இதில் தான் கொடுக்கணும். 2 ஒயர் நம்ம ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இது அடுத்து இது பேக்கு, இது ஃப்ரண்ட் மேலே. அதுக்கு தான் நான் அந்த சைடு இது பண்ணி வச்சுருக்கேன், 2 சைடு மாற்றி. இது 5 வோல்ட்டு நம்ம இன்புட்டு இதில் தான் கொடுக்கணும். ஒன்று ஜாக்கெட்டில் சொல்லிக்கலாம், பின்னாடி இதில் சால்டர் வச்சுக்கலாம். அது நம்மளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இது ஜாக்கெட் நம்ம கொடுத்துருவாங்க, அது வேணும்னா அப்படி நம்ம சால்டர் வச்சுக்கலாம். இதுக்கும் இதே மாதிரி ஜாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்கள், இது அவுட்புட்டு ஆடியோ லைன். இந்த 4 ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. இது ஆண்டனாவுக்கு நான் ஒயர் இது போடல, லைன் போடல, காமிக்கல. பிளாக் கிரவுண்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு அவுட்புட்டு. இதை தான் நம்ம எடுத்துக்கொண்ட வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து பிடி போர்டில் கொடுக்கலாம். இல்லைனா பிடி போர்டில் டேரெக்டாக கொடுத்துட்டு ஒரு வால்யூம் கண்ட்ரோலில் மேட்ச் பண்ணி நம்ம பவர் சப்ளை ஆடியோ போர்டில் கொடுக்கலாம். ஆடியோ அவுட்டு நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். இது ஆடியோ அவுட்டு. இது என்னன்னு பார்க்குறீங்கன்னா, இந்த க்ரீன் கலர்லாம் மார்க் பண்ணியிருக்குது, லெஃப்ட் கிரவுண்ட்னு போட்டிருக்கேன்ல, இது ஆக்ஸோட இன்புட்டு. நான் முன்னாடியே ஒரு வீடியோட போட்டிருக்கேன், அது பாருங்கள் நம்ம சேனலில். நம்ம ஆக்ஸோட இன்புட்டு நம்ம எப்படி கொடுக்குறதுனா, RC ஜாக்கெட்டு வச்சு நம்ம இதில் எப்படி இன்புட்டு கொடுக்குறதுங்கிறது அதை மேக் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு. இதை நம்ம RC ஜாக்கெட்லேருந்து 6 ஜாக்கெட்டோ 4 ஜாக்கெட்டோ அதில் கிரவுண்ட் லைனை சென்டர் அடிச்சுட்டு லெஃப்ட் ரைட்டு இதில் இன்புட் கொடுக்கலாம். இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிலேருந்து வர்ற இன்புட்டு, இந்த மாதிரி எல்லா இன்புட்டையும் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். டேரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துட்டிங்கன்னா மோடு செலெக்ஷன் பண்ணையில் ஆக்ஸ் இன்புட்டு இதிலே செலக்ட் ஆகும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். இந்த 12 வோல்ட்டும் கிரவுண்டு இது எதுக்குன்னா, நம்ம இது சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபோனு இதெல்லாம் இதுலேருந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் இன்புட் கொடுத்து நம்ம இதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம், அது மாதிரி பண்ணுறதுக்கு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இது மைக் லைன். நம்ம இப்போ வீடியோவில் பண்ண போகிறது இந்த லைன் தான் பண்ண போகிறோம். இந்த எல்லோ மைக்கு லைனு, இந்த ஆக்ஸ் பின் வந்திருக்கு பாருங்கள், அதுக்கு நேராகவே கொடுத்துருப்பாங்க. இது கிரவுண்ட் லைனு. இதை வச்சு இதில் தான் நம்ம 2 ஒயர் சால்டர் பண்ணிட்டு மைக் பின்னில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதை தான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக இந்த சைடு திருப்பி வச்சுருக்கிறதுல நான் உங்களுக்கு லைன் காமிச்சிருக்கேன். இந்த எல்லோ மைக் லைனு, இது கிரவுண்டு, இது 5 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ போன வீடியோவில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவர் கேட்டிருந்தார், அந்த அதனால் எப்படி இதில் வோல்ட்டு கொடுக்குறது, அந்த லைனை கொஞ்சம் சொல்லுங்கன்னு. அவருக்காக நான் இது இது கொஞ்சம் இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன்.
இதில் 5 வோல்ட்டு கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். 5 வோல்ட்டு கிரவுண்டு இதிலே இந்த மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம வந்து இது பண்ணி கொடுக்கணும். இதுலேயும் அதே மாதிரி மைக்குன்னு போட்டிருக்கோம், இதில் கிரவுண்டுன்னு எழுதியிருக்கும். இந்த பாருங்க எழுதியிருக்கு, இதில் எழுதியிருக்குல்ல, இதில் வந்து இந்த லைன் மைக்கு லைன்னு கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றுலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம டச் ஆகாமல் கரெக்டாக சால்டர் வைக்கணும். இல்லைனா இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருந்தா கிளிப்பில் கொடுத்து உங்களுக்கு சால்டர் வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துட்டு இப்போ நான் வீடியோவில் வந்து எப்படி சால்டர் வைக்கணுங்கிறத டீட்டெயிலாக இருக்கும். அப்படியே கண்டினியூ வாட்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோவில் போயிட்டு நம்ம வந்து சால்டர் வைக்கிறது, இதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் மைக் பின்ன, அது செக்கிங் எல்லாமே வரும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ டயக்ராமில் காமிச்சது மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ESP பிளேயரில் எல்லாத்தையும் நம்ம வந்து சால்டர் வச்சு செக் பண்ண போகிறோம். இந்த ESP பிளேயரில் மைக் வந்து டேரெக்டாக எப்படி நம்ம எக்கோ அந்த இது வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ESP பிளேயரில் இது சாம்கான் கம்பெனியோட ESP பிளேயரு. இதை வச்சு தான் நம்ம இதில் வந்து எப்படி டேரெக்டாக வந்து மைக்கு போர்டு இல்லாமல் நம்ம அதில் வந்து மைக்கு இன்புட்டு கொடுத்து இதில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ESP பிளேயரில் முன்னாடியெல்லாம் ஒரு மைக் போர்டு வச்சு ரெடி பண்ணணும். இது வந்து சிம்பிளாக மைக் போர்டெலாம் தேவையில்லை. நம்ம ESP போர்டில் டைரெக்டாக நம்ம கனெக்ட் பண்ணி பண்ணலாம். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இதில் வந்து இப்போ புதுசாக அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஆக்ஸ் வந்து RC சாக்கெட்லேருந்து 3 செலக்டர் சுவிட்ச் வச்சு நம்ம பண்ணணும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணுறோம்னா, ஆக்ஸுக்கும் இதில் இன்புட் கொடுத்து நம்ம இதில் வந்து மோட மாத்திரையில் ஆக்ஸ் இன்புட் வருது. இதில் அது மாதிரி நிறையா வந்து புதுசாக அப்டேட் வந்துட்டுருக்கு. அது மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த அப்டேட் ரொம்ப நாளாச்சு வந்து, ஆனால் இதை பற்றி நான் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு போடணும்ட்டு தான். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மைக் பின்னை வாங்கி வச்சு இதில் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக நீங்கள் வந்து மைக் இதில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இதில் வந்து மைக் பின்னை வந்து நம்ம ரெடி பண்ணுறோங்கிறத கண்டினியூவாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த ESP பிளேயரு வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். மைக் ஜாக்கெட்டோட இந்த இதை வந்து நம்ம சால்டர் வச்சு எடுத்துக்குவோம். இதான் மைக் ஓட ஃபீமேல் ஜாக்கெட்டு, இது வந்து மேல் ஜாக்கெட்டு. இதை நம்ம வந்து இது வந்து கிரவுண்டு, இது இன்புட்டு சிக்னலு. இதில் வந்து இது கிரவுண்டு, இந்த பெருசாக இருக்கிறது வந்து அவுட்புட் சிக்னலு. இதை நம்ம வந்து இதுலேருந்து 2 ஒயர் ஜாக்கெட் வச்சுட்டு இன்புட் கொடுத்து இது அவுட்புட் எடுத்து நம்ம டைரெக்டாக ஆடியோ போர்டு இதில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இதில் ஒரு கண்ட்ரோல் வச்சு நம்ம ஆடியோ போர்டில் கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைக்கில் இருந்து அவுட்புட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நம்ம இப்போ வந்து ESP பிளேயர் போர்டில் நம்ம பண்ண போகிறோம். ESP பிளேயரில் டைரெக்டாக நம்ம கொடுத்து ஒரு ஆடியோ போர்ட்லேருந்து எப்போவும் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி பார்க்கலாம். நம்ம வந்து சால்டர் வைப்போம். ஃபஸ்ட்டு கிரவுண்டை சால்டர் வச்சுக்குவோம். இந்த எல்லோ ஒயர் வந்து கிரவுண்டுக்கு எடுத்துருக்கேன். கிரவுண்டு சால்டர் வச்சாச்சு. மைக்கோட இன்புட்டை சால்டர் வச்சுக்குவோம். சால்டர் வச்சாச்சு 2 ஒயர். அவ்வளோதான், சிம்பிள். அவுட்புட்டு கிரவுண்டு, இது மைக் பின். நம்ம இந்த பின்னில் வந்து நம்ம எப்படி சால்டர் வைப்போம்னா, இது இன்புட்டு, இது கிரவுண்டு. இதை நம்ம வந்து இப்படி சால்டர் வைப்போம். இதில் 2 ஒயர். இதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இதை நம்ம சால்டர் வைக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து ESP பிளேயர் போர்டில் டைரெக்டாக சால்டர் வைப்போம். இதில் வந்து எதில் சால்டர் வைக்க போகிறோம்னா, இந்த 2 லைனில் இந்த மைக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா,
இங்கே மைக்குன்னு போட்டிருக்கோம். இந்த 2 இதில் போட்டிருக்கு பாருங்க. இந்த ஆக்ஸ்க்கு நேரா வந்திருக்கு. மைக்குக்கு இது கிரவுண்டு. 2 பின்ல நம்ம வந்து இப்ப சால்டர் வைக்க போறோம். இது வைக்கிறது ரொம்ப பொறுமையா சால்டர் வைக்கணும். ஏன்னா, இது அடுத்த ட்ராக்ல வந்து டச் ஆகாம பொறுமையா நம்ம சால்டர் வைக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பேஸ்ட் வச்சுக்குவோம். பேஸ்ட் வச்சுட்டு, இப்ப நம்ம சால்டர் வச்சாச்சு. பாருங்க. இதுலயும் சால்டர் வச்சாச்சு. வேற இதுல இருந்து கனெக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம சால்டர் வைக்கணும். ரெட் கலர் வந்து மைக்கோட இன்புட்டு. அதுலேருந்து ஒரு அவுட்புட்டு. இது இன்புட்டா குடுத்துருக்கோம். கிரவுண்டு, எல்லோ கலர். நம்ம இத சால்டர் வச்சாச்சு. இத நம்ம இப்ப வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இத ஜாயின் பண்ணியாச்சு. ESP பிளேயர்ல மைக்கோட ஃபீமேல் ஜாக்கெட். இத நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இதுக்கு வந்து 5 வோல்ட் இன்புட் சிக்னலு. இது ஆடியோவோட அவுட்புட் சிக்னலு. இத வந்து நம்ம ஒரு ஆம்ப்ல வந்து செக் பண்றதுக்காக நான் வந்து கழட்டி இதில மாட்டியே செக் பண்ணிடலாம்ன்ட்டு வச்சிருக்கேன். ஏன்னா, உங்களுக்கு வந்து அப்பதான் புரியும். எப்படி நீங்க ஒர்க் ஆகுதுன்னு. சும்மா கனெக்ட் பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. இத வந்து செக் பண்ணி காமிச்சா தான் உங்களுக்கு இது வந்து ஈஸியா நீங்க வந்து மறுபடியும் நீங்க ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் நான் வந்து எல்லாமே மேக்ஸிமம் செக்கிங் வீடியோ தான் போடுவேன். செக் பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. சும்மா வந்து எல்லாரும் மேல கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படியே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு, அவ்வளோதான். அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு அது கன்ஃப்யூசிங்கா இருக்கும். அவங்க ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சுருவாங்க. ஆனா, உங்களுக்கு செய்யயில அது ரொம்ப கஷ்டமா போகும். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் எது ரெடி பண்ணாலும், அதோட ஃபங்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஃபுல்லாவே அத வந்து ரெடி பண்ணியே போடுறேன். உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. இப்ப நான் வந்து இந்த இன்புட் சிக்னல் எல்லாமே குடுத்து நம்ம இது பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு அ எ ஒரு ஆம்ப்ல நீங்க இந்த ஃபீமேல் ஜாக்கெட்ட வந்து செட் பண்ணிட்டு, டைரக்ட்டா ESP பிளேயர்ல குடுத்துட்டீங்கன்னா, இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணயில ஆட்டோமேட்டிக்கா எக்கோ போர்டு, மைக்கா வந்து நீங்க ஒர்க் ஆகும். இப்ப நம்ம வந்து இத எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்துரலாம். வாங்க அப்படியே கன்டினியூவாவே வாட்ச் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த ஆம்ப் ஆன் பண்ணி நம்ம 5 வோல்ட் இன்புட் எல்லாம் குடுப்போம். ஃபர்ஸ்ட்டு இது 5 வோல்ட்டுக்கான ஒயரு. இத கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். 5 வோல்ட் இன்புட்டு. சிக்னல் குடுத்தாச்சு. இது நம்ம USBலேருந்து ஆடியோ அவுட்புட் ஜாக்கு. இது வந்து டைரக்ட்டா நம்மளுக்கு வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ல போயிட்டு ஆடியோ போர்டுக்கு போகும். இத வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அவுட்புட் ஆடியோ வந்து அது எல்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதாங்கிறதுக்காக செக் பண்றதுக்காக, இப்ப நம்ம இத ஆன் பண்ணி பார்த்துரலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணி USB பிளேயர் ஆன் ஆயிருச்சு. இப்ப FM மோட்ல இருக்கு. FM மோட்ல இந்த எரச்சல் சவுண்ட் வருதா? நாய்ஸ் சவுண்டு. இப்ப வந்து நம்ம வந்து அடுத்து வந்து மோடுல செலக்ட் பண்றோம். AUX மோடு, ஆக்ஸ் மோடு. அடுத்து PC அந்த மோடு. அடுத்து வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணீங்கன்னா, எக்கோ மோடு ECHன்னு வருதா? எக்கோ. அதாவது இதான் மைக் லைன். இத இப்ப வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, வால்யூம் ஏத்திட்டு மேல் ஜாக்கெட். நம்ம மைக் குடுக்குற மேல் ஜாக்கெட்ட வந்து என்ன பண்றோம்னா, இதுல கனெக்ட் பண்றோம். ஃபீமேல் ஜாக்கெட்ட. நான் அந்த செக் பண்றதுக்காக இதுல மேல உள்ள கவர கழட்டி வச்சிருக்கேன். இப்ப நான் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நான் வந்து செக் பண்றேன் பாருங்க. இத நான் தொடுறேன் இன்புட் சிக்னல்ல. வாய்ஸ் வரும் பாருங்க. தெரியுதுங்களா? எக்கோ அந்த லைட்டா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல கை வைக்கையில இந்த சிக்னல் ஒர்க் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நான் ஈஸியா வந்து இந்த மோட வந்து இங்க இருங்க. 2யும் டச் பண்றேன். ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. ஒர்க் ஆகுது. உங்களுக்கு சிம்பிளா நீங்க வந்து
ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆம்பில் வந்து முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மைக் போர்டு வச்சு இந்த மாதிரி ஒரு மைக் போர்டை வாங்கி நீங்கள் இதுலேருந்து கனெக்ட் பண்ணி இது வந்து நீங்கள் 12 வோல்ட் கொடுத்து இன்புட் கொடுத்து இதுலேருந்து ஒரு கண்ட்ரோல் வச்சு இதை அதை வந்து ஆடியோ போர்டில் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக டைரெக்டாக ஒரு ஃபீமேல் மேல் ஜாக்கெட் வாங்கிக்க போகிறீங்க. மைக்கோட இது அதுக்கேற்ற மாதிரி யூஎஸ்பி பிளேயர் வந்து மைக்குள்ள டைப்பில் வாங்கிட்டு இப்போ உள்ள எல்லாத்துலேயுமே அது வருது. அந்த இது வாங்கி நீங்கள் டைரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் உங்களுக்கு ஒரு ஆக்ஸு கனெக்ட் பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டைரெக்டாக நம்ம ஆர்சி ஜாக்கெட்லேருந்து இதில் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த ஆக்ஸ் பண்ண இது சுவிட்ச்லேருந்தே நம்ம மாற்றி ரெடி பண்ணுற மாதிரி, அது மாதிரி இது வந்து நம்ம மைக்கை ரெடி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி கிளியரன்ஸாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியல, எனக்கு வேலை கொஞ்சம் வெளியில் வந்து வேலை அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்காக தான் இந்த சின்ன சின்ன வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது இப்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.